நல்லவர். அப்படியே நாம் இந்த நாள் கூடுகை ஆராதனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை இப்பொழுது மகிமைப்படுத்த போகிற எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களையும் கனத்தையும் மகிமையை செலுத்தி அவருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனைக்கு என்னையும் நீர் கொண்டு வந்த தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே வந்து இருப்பது, உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த பிரசன்னத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அந்த பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூடுகை முழுவதிலும் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் வாஞ்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் ஆண்டவரே, நீர் எழுந்திருள வேண்டுமாய் செபிக்கிறோம், நீர் உயர்ந்திருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த இடத்துல உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உங்க நாமம் உயர்ந்திருப்பதாக அப்பா. உங்க நாமத்திற்கே சகல கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் செய்த காரியங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் தந்து எங்களை மீட்டு கொண்ட உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு மகா பெரியதப்பா. அதற்கு ஈடு இணையாய் ஒன்றும் நாங்கள் அறிந்திருக்கவில்லை ஆண்டவரே. உங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி உள்ளவர்களாய், உம்மை துதிக்கிறவர்களாய், உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய், உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் சரீரங்களை ஆலயமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயமாய், நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு முறை கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும், எங்களை கழுவும், தூய்மையாக்கும். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. மேக் us worthy to stand in your presence. உடைய சமூகத்தில் நிற்கும்படியாய் எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய நல்ல நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளுக்கு கூடுகை முழுவதிலும் உடைய ஆளுகை கீழாய் எடுத்துக்கொள்ளுவீராக. என் மத்தியிலே அசைவாடி எங்கள் தேவனாயிருப்ப நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வரவேற்கிறோம் ஆண்டவரே. உடைய சத்தம் கேட்கும்படியாய், உடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் உம்முடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இயேசுவே. மகிமையின் மேகமே, மேகமே, எல்லாரும் விண்ணப்பமாய் ஆண்டவரே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே.
மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். மேகமே மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேசமகன் என்று நித்தம் சொல்லணும். நேசமகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இயேசுவே இயேசுவே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. நடக்கும் பாதை தானே நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதை தானே நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் மேகமாய் அன்றைக்கு அந்த ஆலயத்தை நிரப்பி நம்முடைய மகிமையின் மேகம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, உம்முடைய மகிமையினாலே ஆலயம் முழுவதும் நிரப்பப்படுவதாக. உம்முடைய சத்தம் நாங்கள் தனித்தனியாய் கேட்கும்படியாய் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர், எங்களை வந்து சந்திக்கிறவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இந்த நாள் கூடுகை முழுவதிலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. உடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. நீர் பிரியப்படுகிற ஆராதனையும் ஸ்தோத்திரமும் நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் ஏறெடுக்கிற துதி விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். நீர் கூட்டி சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரவேண்டியவர்களை தடையில்லாமல் கூட்டி சேரும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தந்தருளும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ அதே போல் பல மதங்களும் பல தெய்வங்களும் உண்டு. ஆனால் நீங்கள் எல்லாரும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மதத்துலேயும் ஒரு குறிப்பாக ஒரு புண்ணிய ஸ்தலம் ஏதாவது வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் தான் அந்த கடவுளை சந்திக்க முடியும். இல்லை அங்கே போனால் அவங்க வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு குறிக்கோளே
எப்படியாவது அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு ஒரு தடவையாவது வாழ்க்கையில போயிடணும். பாருங்க, நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அவர் பெரியவர். அவர் ஒருவேளை இல்லை நீங்க எருசலேம்ல வந்து தான் என்னை ஆராதிக்கணும், எருசலேம்ல வந்து நீங்க எங்கிட்ட அங்கதான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வச்சிருந்தா கூட எல்லாரும் போய் தான் ஆகணும் இல்ல. ஆண்டவர் அவர் அப்படி வைத்திருந்தா, ஒருவேளை நிறைய காசு இருக்கிறவங்களோ வாழ்க்கையில யாருக்கெல்லாம் செய்ய முடியுமோ அவங்கெல்லாம் ஈஸியா போயிட்டு வந்துருவாங்க அடிக்கடி. நம்மள மாதிரி சும்மா அப்படியே நினைச்ச உடனே போக முடியாத ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் தேடியில. வாழ்க்கையில ஏமே அதுதான் இருக்கும். ஆண்டவரே, எப்படியாவது என் வாழ்க்கையில எல்லாத்தையும் சேர்த்து என் குடும்பத்தோட ஒரு தடவையாவது எருசலேமுக்கு போயிட்டு வந்துடணும்னு தோணும். ஆனா நம்மளை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து, நம்ம ஆசீர்வாதத்தை ரெண்டாவது வச்சிருவோம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ எங்க இருக்கிறியோ அங்கே நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகார் பாருங்க, வனாந்திரத்துல பிள்ளை இறங்க போதுன்னு சொல்லி அழுறா. ஆண்டவர் அவளை வனாந்திரத்துல சந்திக்கிறார். கிதியோனை பாருங்க, பயந்து போய் போர் அடித்து கொண்டிருக்கிறான். அவர் எங்க பயந்து ஒழிச்சிட்டு இருக்கானோ அங்க போய் ஆண்டவர் சந்திக்கிறார். நீங்க அதே போல வேதத்துல ஒவ்வொருவராய் எடுத்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமல் போன ஆட்டை அவர் என்ன செய்தாராம், அவர் தேடி ஆடு எங்க இருக்குதோ அங்க போய் எடுத்துட்டு வர்றாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இதே ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை நமக்குள்ள வந்துருது அப்படின்னா, ஆண்டவர் ஒருவேளை எருசலேம்ல வந்து நீங்க என்ன பார்க்கணும், அதுதான் என் ஆலயம்னு வைத்திருந்தா நமக்கு ஒரு பயபக்தி இருக்கும். நீங்க பாருங்க, எல்லா மனிதனையும் யோசித்து பாருங்க, எது பெரிய பக்தியான இடம் இருக்கோ அங்க போறதுக்கு அவங்களுக்கு பயங்கர பயபக்தி ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும். அது ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறை ரொம்ப ரேரா போற இடம், கடவுள் அங்க இருக்கிற இடம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனா நமக்கு எங்க இருந்தாலும் ஆண்டவர் வந்துடுறாருன்றதுனால அநேக வேளைகளில் நம்ம ரொம்ப அதை கேஷுவலா எடுத்துடுறோம். சண்டே வருவோம், ஆண்டவர் சொல்றாரு நான் உங்க மத்தியில இருக்கிறேன். ஆனா நமக்கு அது ரொம்ப பெருசா தெரியல, ஆண்டவர் தானே இல்லை நமக்கு. ஏன்னா எங்க வந்தாலும் அவர் என்ன வந்து பார்த்துடுறாருங்கிறது நமக்கு நார்மலாகி போயிடுச்சு. ஒன்று நல்லா நமக்கு தெரியணும், நமக்காக அவர் இறங்கி வருவதனாலே அவருடைய மகத்துவம் ஒன்றும் குறைந்து போயிடுறது இல்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பின் அடையாளம் தான் நீ எங்க இருந்தாலும் நான் வந்து ஒன்றை சந்திப்பேன்னு சொன்னாரே தவிர, அவர் இருக்கிற இடத்துலலாம் என்ன ஓட வைத்திருந்தா என் வாழ்க்கை முழுவதும் நான் ஓடிக்கொண்டே தான் இருந்திருக்க வேண்டும். அதனால் நமக்கு கிடைத்த பாக்கியத்தை ஒரு நாளும் ரொம்ப லேசா எடுத்துடக்கூடாது. சண்டே ஆராதிக்க வர்றோம், 2-3 பேர் ஆண்டவர் நாமத்தில் கூட்டிட்டோம், ஆண்டவர் என் மத்தியில் இருக்கிறார், அந்த உணர்வு நம்ம ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. யோசித்து பார்க்கணும், ஒருவேளை ஆண்டவர் என்ன ஒருவேளை தேட வைத்திருந்தாருன்னா, எங்கேயோ ஒரு மலை உச்சியில கால்நடையாவே நடந்து வரணும்னு சொன்னாலும் நான் போய் தான் ஆகணும்ல. ஆனா ஆண்டவர் எனக்கு அப்படி விடல, நான் இருக்கிற இடத்துலயே பாருங்க. எந்த இடத்துல காணாமல் போன ஆடு என்ன மேய்ப்பனுக்கு சொல்லிட்டா போயிருக்கும், அது எங்கேயோ இருக்குது. மேய்ப்பன் தேடி போறாரு, அது முள்ளோ கல்லோ இல்ல காடோ எந்த ஆபத்தான மலையோ அந்த இடத்துல போய் மேய்ப்பன் சந்திக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு அநேகம் பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை சந்தித்தது என்னுடைய வாழ்க்கையின் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். இல்ல நம்மளை அப்படிதான் ஆண்டவர் சந்தித்தார். ஆனால் அப்படி சந்தித்ததினாலே அவருடைய மகத்துவம் ஒன்று குறைந்து போகவில்லை, அது அவருடைய அன்பின் அடையாளம். அதனால நாம் ஆராதிக்கும் போது எப்பவுமே நமக்கு தெரியும், ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர், ஆனால் உமக்குரிய கனத்தையும் மகிமையும் நான் எப்பொழுதும் செலுத்தும்படியாய் எனக்கு உணர்வுள்ள இருதயம் உண்டாவதாக. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை நான் ஒரு நாள் லேசாக எடுத்துடக்கூடாது. நீங்கள் எனக்கு தந்திருக்கிற இந்த பாக்கியத்தை நான் அற்பமாய் ஒருபோதும் எண்ணி விடக்கூடாது. அது மிகவும் விலையேறப்பெற்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார், நம்முடைய மத்தியிலே ராஜாவா இருக்கிறார். என்னுடைய துதியையும் உங்களுடைய துதியையும் கேட்கும்படியாய் விரும்பி அவர் இந்த ஸ்தலத்தை நான் விரும்பி எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிக்க போகிறீங்க? ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் யூ லார்ட். நான் உம்மை கொண்டாட போகிறேன், என் இயேசுவை நான் உயர்த்த போகிறேன். எனக்கு யார் பக்கத்தில் இருக்கிறா, யார் வந்திருக்கிறாங்கிறது கவலை இல்லை. ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க. நான் இருக்கிற இடத்துல என்னை தேடி வருகிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. எனக்காக அவரை தெரிந்து கொண்டார், எனக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். அதனால் நான் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. எல்லா பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். அவர் ஆவியினால் அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஒரு நிமிஷம் கவனிங்க, நான் பாடினோம் பாத்தீங்களா? கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். யோசித்து பாருங்க, இயேசு போகும்போது அவரிடத்துல வந்த கூட்டத்துல பெரிய கூட்டம், அதற்காக தேடின கூட்டம் தான் முதல்ல. அவரிடத்துல போன யாரையும் அவர் தனியே சும்மா விடல, அப்படி விட்டு போடல. அவர் இப்ப நம்முடைய மத்தியில இருக்கிற பாருங்க, இயேசுவை ஆண்டவர் என் மேல கை வைத்து இந்த விஷயம் போ சுகமாகட்டுன்னு சொன்னாதான் சுகமாகும் அப்படின்னு இல்லை. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு தெரியும், நான் ஒரு வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை தொட்டா போதும். அது என்ன இயேசு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை சீஷர்கள் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. ஏன்னா விசுவாசம் அப்படி. அதே போலதான் அவர் என் அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன் என்பது என்னுடைய விசுவாசமானால், அவருடைய வல்லமை இன்னும் குறைந்து போகவில்லை என்பது என்னுடைய விசுவாசமானால், நான் விசுவாசத்தோடு அந்த பிரசன்னத்தில் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்க சமூகத்தில் இருந்தால் எனக்கு பயம் எல்லாம் நீங்கி போயிடும் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் இருந்தால் எனக்கு பாவமெல்லாம் நீங்கி போயிடும் ஆண்டவரே. அதுதான் விசுவாசம். அதனால பாடும்போது ஏதோ சரி சும்மா பாடி முடிச்சிட்டோம், இல்லைன்னா யாராவது இதுக்காக வந்து ப்ரேயர் பண்ணும் அப்படி இல்லை.
நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற உங்களுடைய விசுவாசத்தின் அளவுபடி உங்களுக்கு ஆக கடவுது. அதனாலதான் விசுவாசத்திற்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம இப்படி கொடுக்க முடியாது. இல்ல அது அப்படி தொட்டா இல்ல, அவர் மேல கை வைக்கணும், இல்லைன்னா அவருடைய சீஷர்கள் வந்து ஜெபிக்கணும், அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்லுது, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. உன்னுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது ஆண்டவர் என் பயத்தை எல்லாம் நீங்க நீக்கி போடுவீங்க ஆண்டவர். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், நீ பயத்துல வாழ்வது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. பயப்படாதீர்கள் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரோ அதெல்லாம் அவருடைய பிரசன்னத்துல விசுவாசத்தோடு நிற்கும்போது நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு திரும்பி ஒருவரை கூட சொல்ல போகிறோம், ஆண்டவர் என் பாவம் எல்லாம் போக்கி என் பயங்களை எல்லாம் நீக்கி போடுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். அவர் ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மத்தியிலே வந்திருக்கிற ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி, ஆண்டவரே உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் கொண்டாடுகிறோம். இந்த மேலான பாக்கியத்திற்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களை தேடி வருகிறவர், நீர் வந்து எங்களை சந்திக்கிறவர். ஆண்டவரே மேலான இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் சொன்னா, இந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. நான் உன்னோடு பண்ணின இந்த உடன்படிக்கை, அது மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என்னுடைய இந்த கிருபையின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது. நாமும் சொல்ல போகிற, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தந்தீரே. ஆண்டவரே அந்த கிருபைக்கு என்னை பாத்திரவானாய் எடுத்துக்கொண்டதற்காய் ஆண்டவரே, நீர் மாறாமல் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில் இப்போது. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். விசுவாசத்தோடு யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர்.
விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விசுவாசத்தோடு சந்தோஷமாய் அறிக்கை செய்யலாமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கியாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர் ஆண்டவரே. வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கரங்களை தட்டி அந்த மாறாத கிருபைகளுக்காய் என்னை சுற்றி வேலி அடைத்து காக்கிறது. எனக்காய் ஜீவன் தந்த ரட்சகர் அவர் மாத்திரம் என் வாழ்விலே போதும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறவர், என்னை மீட்டு கொண்டவர், விலகாதவர், என்னை தேடி வந்தவர். ஹல்லேலூயா.
உலகத்துல பாருங்க, ஏதாவது ஒரு தலைவர் எங்கேயாவது வருகிறான்னு வைத்தா அவருக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போவாங்க. எதுக்குன்னா அவருக்கு எல்லா வழியெல்லாம் கிளியர் பண்ணி அவருக்கு ஆயத்தப்படுத்த முடியாது நிறைய பேர் போவாங்க இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி தான் அந்த தலைவர் வருவார். அவர் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேர்லாம் போவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, என்னை வந்து சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அவர்கள் தேவன் அவர்களுக்கு முன்னே போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்வார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அவர் நீ போய் எல்லாம் ரெடி பண்ணி இருந்தா நான் வருவேன் அப்படி சொல்லல. நீ போறதுக்கு உனக்கு தடையா இருக்கிற காரியங்களையும் உனக்கு முன்பாய் நான் சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். உனக்கு முன்பாய் இருக்கிற தடைகளை நான் நீக்கி போடுவேன். அவர்கள் தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் அதை அறிந்த மோசே சொன்னான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதாக. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போக கூடாது ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்லல, எப்படி நான் முன்னாடி போவேன், முன்னாடி நீங்க தான் போகணும் அப்படி சொல்ல ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக போவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே எப்படி நடக்கணும், என்ன பாதையில் போகணும், என்ன காரியங்களை செய்யணும், எத்தனையோ தடைகள் முன்னாடி இருக்கும்போது என்ன செய்யணும், கோணலான வழிகளிலே நிற்கும்போது எப்படி நடக்க வேண்டும் எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், கோணலானவைகளை செவையாக்குற தேவன் நீர். எனக்கு முன்பாய் கடந்து செல்வீராக அப்பா. உங்க பிரசன்னம் எங்களுக்கு முன்பாய் செல்வதாக ஆண்டவரே. எல்லாரும் விண்ணப்பமா ஏறெடுத்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாய் கடந்து செல்வீராக. உமக்கு பிரியமில்லாத பாதைகளில் என்ன நடவாதபடிக்கு கோளனால பகுதிகளை எல்லாம் எனக்கு செவ்வையாக்குவீராக ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுவீராக அப்பா. எனக்கு முன்பாய் கடந்து செல்லுவீராக. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க சமூகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு ஆனந்தம் அப்பா. உங்க பிரசன்னம் தான் எனக்கு வழிகாட்டி ஆண்டவரே. உங்க சமூகம் எனக்கு முன்பாய் செல்லட்டும், எனக்கு முன்பாய் செல்வதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே உன் திரு சமூகம் என் முன்னே செல்லட்டுமே. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே சமூகமே. பாதை தெரியாத குருடனை போல் பேதை தடுமார் வேளையிலும் வழிகாட்டி போதித்து நடத்திடும் உந்தன் சமூகம் போதுமையா. உந்தன் சமூகம் போதுமையா. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. சத்துரு சோதனை பெருகுவதா சக்தி இழந்து தியங்குகையில் சத்துவம் தந்து என்னை தேற்றும் ஜெய வீரனாய் மாற்றும் சமூகமே. ஜெய வீரனாய் மாற்றும் சமூகமே. தேவனே உந்தன்
சமூகம் என் முன்னே என்று செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே சமூகமே. கண்ணீரின் பள்ளம் கடக்கையிலே கண்ணீரால் படுக்கை நனையும் போது கண்ணீரை நீரூற்றாய் மாற்றி என்றும் களிகூர பண்ணும் உம் சமூகமே. களிகூர பண்ணும் உம் சமூகமே. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே விண்ணப்பமாய் ஆண்டவரே செல்லட்டும் அப்பா. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே சமூகமே. மேகமீதினில் நீர் வரும் நாள் விண்ணிலே உம்மை சந்திப்பேனே. விண்ணவர் சாயலா என்னை மாற்றும் உந்தன் சமூகம் தாருமையா. உந்தன் சமூகம் விசுவாசத்தோட ஒரு முறை கூட. மேகமீதினில் நீர் வரும் நாள் விண்ணிலே உம்மை சந்திப்பேனே. விண்ணவர் சாயலா என்னை மாற்றும் உந்தன் சமூகம் தாருமையா. உந்தன் சமூகம் தாருமையா. தேவனே உந்தன் திரு சமூகம் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. ஆண்டவரே, நாங்களும் கேட்கிறோம் ஆண்டவரே, உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லுவதாக. உடைய சமூகத்தை பின்பற்றுகிறவர்களாய், உடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய், உடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. இன்றைக்கும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரை. கோணலான வழிகளிலே தடைகளுக்கு முன்பாய் நிற்கிற வாழ்க்கையிலே ஆண்டவரை உம்முடைய வார்த்தையின்படி நீர் முன்பாய் கடந்து செல்லுவீராக. எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, தடைகளை நீக்கி போட்டு, கோணலானவைகளை செம்மையாக்கி ஆண்டவர் நீ நியமித்த பாதையிலே ஓடும்படியாய் உம்முடைய பலனை கொடுத்து உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் இருப்பதாக. பலவீனமாய் வந்த பிள்ளைகளுக்கு உடைய சமூகத்திலிருந்து புது பலன் உண்டாவதாக ஆண்டவரே. நல்ல விடுதலை கொடும் தேவைகளோடு வந்த பிள்ளைகள் உண்டு நீர் சந்தித்து திருப்தியாக்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனை மூலமாய் ஆண்டவரை நீர் மகிமை பெற்றிருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். மீதம் இருக்கிற எல்லா பகுதியும் நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள்.